ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீன்கோடி யூடியூப் சேனல். இல்லை நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அதாவது கரண்ட்டே இல்லாமல் 250 அடி போர்லேருந்து எப்படி தண்ணி எடுக்கிறாங்க, அது வந்து எப்படின்னா கரண்ட்டே இல்லாமல் அதை எப்படி பண்ணுவாங்க, சோலார் இன்ஸ்டாலேஷன், அதாவது சோலார் பேனல் பொருத்தி தான் வந்து தண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அதை வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் பார்க்க போகிறேன். அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து இந்த சோலார், அதாவது எனர்ஜி ட்ரீ அப்படிங்கிற ஒரு சோலார் பேனல் அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுற ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல போய் அந்த சோலார் பேனல் வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் செட் பண்ண பிறகு 250 அடியிலேருந்து போர் வந்து தண்ணி எப்படி வருது அப்படிங்கிறத எங்கே இப்போ கவர்மெண்ட் நம்ம இதுதான் அவன் பாரு கரண்ட் பத்தியா நீ சொன்னபடி இங்கே இரு போடு கை வச்சிடாத. ஓகே. இப்போ வந்து நாங்கள் சைட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில் உள்ள தேனிக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து 2 HP சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டு 250 அடியிலேருந்து கரண்ட்டே இல்லாமல் தண்ணி எப்படி நம்ம வந்து போர்லேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கடுத்த வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து என்னென்ன, அதாவது அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கட்டமாக வந்து எல்லா பொருளும் இறக்கி வச்சுட்டு அதுக்கான வேலைகளை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் இங்கே கிடக்குதுண்டா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை ஓடுங்க தங்கு, ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணுங்க, இதை ஓப்பன் பண்ணுங்க வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கிறது தான் 2 HPக்கான மோட்டார். இந்த மோட்டாரை தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன், அதாவது நம்ம வந்து ஒயரிங்லாம் பண்ணி அதை தான் போருக்குள்ள நம்ம இறக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒயரிங் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதனால கடை கண்ணி உள்ளே போய் உட்காந்துக்கிற இப்போ வந்து நம்ம சோலார் பேனல் பொறுத்தக்கூடிய அந்த காலத்தை வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து சோலார் பேனலை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அதாவது அளந்து அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்தை வந்து செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்க மோட்டரையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த கட்டமாக சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மோட்டரை வந்து போருக்குள்ளே இறக்க வேண்டியதாக. அதுக்கடுத்த வேலைகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
அங்கிட்டு போயிட்டு வந்துக்குமா? வயிறு மேலே இருக்க மாதிரி தங்கு பார்த்து போ, கம்பிக்கிட்ட தள்ளி வா மணி, பார்த்து போ. இப்போ நாங்கள் வந்து எல்லா சோலார் பேனல்லையுமே இந்த லேயர் மேலே வந்து நாங்கள் வச்சுட்டோம். ஸோ அதை வச்சுட்டு அது மேலே எல்லாத்தையுமே வந்து ஃபிட்டும் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து வேலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே, அதாவது இந்த சோலார் பேனலுக்கு கீழே சில ஒயரிங் வேலையெல்லாம் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் ஒன்று செட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். அதில் ஏதாச்சும் ஒரு ரீப்பர் மாதிரி அடிச்சு விட்டுருங்க. ஓகே அதான் 8 இருக்கு. அதில் போய் அதோட கரெக்டாக இருக்கா? என்னக்கே எடுங்களா, இது நான் ஒரு கஷ்டப்பட்டு அவர் எதை சொல்கிறார். எங்கே இப்போ கவர்மெண்ட்? ஏய் நம்ம இதுதான் அவன் பாரு கரண்ட். பத்தியா பத்தியா ஓகே. எந்த பக்கம் சுத்துது? நீ சொன்னபடி இங்கே இரு. அப்படிதானடா? போடவா? போடு போடு. டே கை வச்சிடாத. ஓகே ஓகே. சதீஷ் வேலை வாங்க சதீஷ் பேக்கா பேக் அங்கே தான் இருக்கா? நல்லா எடுத்துக்காய்க்கும். அங்கே தான் இருக்காது, எங்கிட்ட வந்துடு. என்ன மட்டும் எடுக்கு? நானும் இரு, அதை எடுத்துக்கிறேன். ஒரு வேலையாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா மோட்டரையுமே அந்த போருக்குள்ளே இன்செர்ட் பண்ணி இப்போ நீங்கள் தண்ணி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட கரண்ட்டே இல்லாமல் வெறும் சூரிய ஒளியை வச்சு மட்டும் இந்த சோலார் இந்த மோட்ரு வந்து இயங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு, அப்போ அதுக்கப்புறம் அதாவது கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன்.